அது ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய யானையும் சிங்கமும் கூட வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த சிங்கம் ரொம்ப வலிமையானது. அதுதான் காட்டோட அரசங்கிற கர்வத்தில் எப்பவுமே கர்ஜித்துட்டே இருக்கும். ஒரு நாள் யானைக்கு ரொம்ப தாகம் எடுத்ததுனால யானை ஆற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தது. அதை பார்த்த சிங்கம் யானைக்கிட்ட, நான் தான் இந்த காட்டில் ரொம்ப வலிமையானவன், என்னை விட வலிமையானவன் இங்கே யாரும் இல்லை, நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்ட யானை அமைதியாக சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சு, வலிமைங்கிறது உடல் பலத்தில் மட்டும் இல்லை, அறிவும் பொறுமையும் நல்ல குணமும் முக்கியம் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் சிங்கம் அதை ஏற்கவே இல்லை. அப்படின்னா நாம் ஒரு போட்டியை வைக்கலாம், யார் உண்மையிலேயே வலிமையானவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. இந்த செய்தி காடெங்கும் பரவி மான்கள், முயல்கள், குரங்குகள், பறவைகள்னு எல்லா விலங்குகளும் போட்டியை பார்க்க கூடிருச்சுங்க. முதல்ல சிங்கம் ஒரு பெரிய மரக்கட்டையை தள்ள முயற்சி பண்ணிச்சு. அது முழு சக்தியோட தள்ளியும் அதனால் கொஞ்சம் கூட நகர்த்த முடியல. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிச்சு, கொஞ்சம் கூட நகர்த்த முடியல. எல்லா விலங்குகளும் அமைதியாக பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யானையோட முறை வந்தது. யானை தன்னோட தும்பிக்கையால் மரக்கட்டையை பிடிச்சு ஒரே முயற்சியில் மரக்கட்டையை எளிதாக யானை தூக்கிருச்சு. அதுக்கு இது பெரிய வெயிட்டாகவே தெரியல. அதை பார்த்த விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கின. எவ்வளவு பெரிய வலிமைன்னு மகிழ்ச்சியாக குரல் கொடுத்துச்சு. ஆனால் யானை பெருமை பேசல. அது அமைதியாக, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சு. சிங்கம் தன்னோட தவறை உணர்ந்து தலையை தாழ்த்தி யானைக்கிட்ட, நான் கர்வமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னித்து விடு நண்பா அப்படின்னு சொன்னிச்சு. யானையும் புன்னகையோட, நாம் நண்பர்களாக இருப்பதே சிறந்தது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அந்த நாள்லேருந்து சிங்கமும் யானையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தாங்க. மற்ற விலங்குகளும் ஒற்றுமையாக பணிவு நட்போட வாழ்ந்தாங்க. இக்கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, கர்வம் அழிவை தரும், பணிவும் ஒற்றுமையும் வெற்றியை தரும்.